ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட ஏக சிந்தையும் ஏக அன்புமாயிருந்து என்று சொல்லப்பட்டிருக்க. அம்மையாகவே நாம் ஏக சிந்தையுள்ளவர்களாய் ஏக அன்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று பவுல் இங்கு பிலிப்பியர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரே சிந்தையாக கிறிஸ்துவும் நமக்கும் எல்லா மனிதர்களிடத்திலும் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். ஏக அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் நேசிக்க வேண்டும் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி நாம் செய்யும்போது மிகுந்த சந்தோஷம், தேவனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஏனென்றால் அந்த சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுப்பதற்காக நாம் ஏக சிந்தையுள்ளவர்களாய் ஏக அன்புள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஏக சிந்தையாக இருக்கும்போது அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பங்களில் நமக்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் நாம் மேன்மையுள்ளவர்களாக மாற முடியும். பிறருக்கான காரியங்களை, பிறனுக்கு நன்மைகளை நாம் செய்ய முடியும். பிறனுக்கான காரியங்களை நோக்கும்போது நாம் ஏக சிந்தையுள்ளவர்களாகவும் ஏக அன்புள்ளவர்களாகவும் இருக்க முடியும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளிலும் இருக்க வேண்டும். வேதவசனம் அதை தான் சொல்லுகிறது. ஏக சிந்தை என்பது கிறிஸ்துவினுடைய சிந்தனை எப்படி இருந்ததோ அதே சிந்தனை நமக்குள்ளே இருக்க வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற சிந்தனை எல்லா மனிதர்களுக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும்போது தான் தேவன் அநேக அற்புதங்களை அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் கூட சிஷ்யர்கள் ஒன்று கூடி ஒரு இடத்துல ஜெபிக்கும் போது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபித்தபோது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கி வந்து அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். அதுபோல் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் சபைகளும் குடும்பங்களும் திகழும்போது மெய்யாக அந்த இடத்துல தேவன் பெரிய அற்புதங்களை அதிசயங்களையும் அநேக ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். மேன்மைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதுபோல் கிறிஸ்துவில் இருந்த சிந்தனை நமக்குள்ள இருக்க வேண்டும். கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவராக இருந்தார் என்றால் நாம பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் எப்படி இருந்தாரோ அதே அந்த கிறிஸ்துவின் சிந்தை நாம் ஒவ்வொருவரிலும் இருந்து நாம் ஒவ்வொரு நாளில் அப்படி வாழும்போது மெய்யாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்தின்படி நாம் ஏக சிந்தையுள்ளவர்களாய் ஏக அன்புள்ளவர்களாய் ஒன்றையே சிந்திக்கும் போது தான் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இந்த வேத வசனத்தில் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஏக சிந்தை ஏக அன்புள்ளவர்களுமாய் ஒன்றையே சிந்திக்கும் போது அந்த இடத்துல தேவன் சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு அந்த ஏக சிந்தையுள்ளவர்களாக ஏக அன்புள்ளவர்களாயும் இந்த பூமியில் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சுப்பிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தி இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய சிந்தை எங்களுக்குள்ளே இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஏக அன்புள்ளவர்களாய் ஒன்றையே சிந்தித்து எங்கள் சந்தோஷத்தை நிறைவாக்கும்படியான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களும் ஏக சிந்தையுள்ளவர்களாய் ஏக அன்புள்ளவர்களாய் ஒவ்வொன்றையே சிந்தித்து உடைய சந்தோஷத்தை நிறைவாக்க கிறிஸ்துவின் சிந்தை ஒவ்வொருவரிலும் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.